ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து வாங்கும் போது நல்லாவே சார்ஜ் இருக்கும், பேட்டரி நல்லாவே இருந்திருக்கும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணி 1 ஹவர்லேயே ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடும். ஸோ நான் இப்போ சொல்லித்தர இந்த 8 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத உங்களோட மொபைல் பேட்டரியோட லைஃபையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்றத வீடியோவை இது வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் இதெல்லாம் ஆன்லேருந்து ஆஃப் பண்ணி வைங்க. மேக்ஸிமம் ஜிபிஎஸ் ஆனில் இருந்தால் உங்கள் பேட்டரியோட ஜோலி முடிஞ்சே போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதே எஃபிஷியன்சி எல்லாமே இழுத்துரும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வைங்க. தேவைப்படும் போது மட்டும் ஆன் பண்ணிங்க, தேவையில்லாத டைமில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் டிப். ஸோ டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் லைவ் ஸ்க்ரீன் வால்பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல டிசேபிள் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்க்ரீனுக்கும் மாற்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் லைவ் வால்பேப்பர் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டிசேபிள் பண்ணிவிட்டு நார்மல் வால்பேப்பர் செட் பண்ணிங்க, பேட்டரியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் விட்ஜெட்ஸ் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் அதை முதல்ல டிசேபிள் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத விட்ஜெட்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் நிறையா விட்ஜெட்ஸ் ஆட் பண்ண உங்களோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் எது யூஸ் ஆகுமோ அதை மட்டும் வச்சுக்கின்னு மீதி எல்லா விட்ஜெட்ஸுமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. மேக்ஸிமம் பேட்டரி கெயின் ஆகும். ஸோ 4th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5-10 அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ தேவையில்லாத யூஸ் பண்ணாத எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே மேக்ஸிமம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களோட பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாகவே ட்ரைன் ஆகிடும். ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பேட்டரி சேவர் ஆப்ஸ் நிறையா இருக்கும், தேவையில்லாத அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது எல்லாமே ஃபேக்கு தான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் அதை எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத இதை மாதிரி சொல்கிறத கேட்டு யாருனா இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் இதை மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணாலே பேட்டரி வந்து உங்களோட மொபைலில் நல்லாவே நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா சவுண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சவுண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போன உடனே பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆன் டச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணுறேங்க. நீங்கள் கீஸ் ப்ரெஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் கூட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ சின்ன டிப் தான் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 6வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் அபவுட் ஃபோன் செக்ஷன் போனீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அப்படி இல்லைனா சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க உங்களோட மொபைல் சைட்லேருந்து. ஸோ பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு பக் இருந்தால் அதை அப்டேட் பண்ணி அவங்களோட இஷ்யூவை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் மொபைல் அப்டேட் வந்தால் அப்டேட் பண்ணிவிடுங்க. அது எத்தனை ஜிபி இருந்தாலும் பரவாயில்ல. மேக்ஸிமம் அப்டேட் வரும்போது அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மொபைல் வந்து எஃபிஷியன்சி வைஸ் நல்லாயிருக்கும், பேட்டரியும் நல்லாவே நிற்கும். மறக்காத உங்களோட மொபைல் அப்டேட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 7வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களோட மொபைலில் லைட் வெர்ஷன் ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். முன்னாடி ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் இப்போ லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக லைட் வெர்ஷன் ஆப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் என்ன சார்ஜர் கொடுத்தாங்களோ அந்த சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத வேறு மொபைல் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் பேட்டரி சீக்கிரமாகவே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களோட மொபைலை 3 நாளைக்கு ஒரு டைம் வந்து பவர் ஆஃப் பண்ணி வச்சுருங்க நைட் டைமில். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது உங்களோட மொபைல் பேட்டரி லைஃப் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 8 டிப்ஸுமே இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பேட்டரி இஷ்யூ இருக்கோ அவங்களுக்கு மறக்காத ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம்.